இந்த வசனத்தை கவனமாக கவனிங்க. எப்படி? நாம் ஒரு மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அல்லாஹ்வின் பயத்தினால் அது நடுங்கி பிளந்து போவதா காண்பீர். உதாரணம் சொல்கிறார். குர்ஆனில் பல உதாரணங்கள் சொல்கிறான். குர்ஆன் வந்து உதாரணங்கள் சொல்லப்படுது, எச்சரிக்கை செய்யப்படுது, உபதேசங்கள் சொல்லப்படுது, வரலாறில் படிப்பினை இருக்குது. இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை அறிவிக்கிறான், தன் ஆற்றலை பற்றி அறிவிக்கிறான், தன் ஞானத்தை பற்றி அறிவிக்கிறான், தன் இறக்கத்தையும் தன்னுடைய பண்புகளை பற்றி அறிவிக்கிறான். இவ்வளோ அறிவிக்கிறான். இதெல்லாம் குர்ஆன் படித்தா தான் புரியும், சிந்திச்சா மட்டும் தான் புரியும். என்ன சொல்கிறான்? நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்போம். மலைன்னா புரியும், மலை தெரியுதா? மலை எவ்வளோ பெரிய உறுதியானது. பார்க்குற சுற்றிலும் எவ்வளோ மலைகள் இருக்குது உலகத்தில், அவ்வளோ உறுதியானது. அந்த உறுதியான அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கிருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிருச்சுன்னு சொன்னால் அது பயத்தில் நடுங்கி பிளந்து போயிருக்குமா. அது என்ன கேட்குறான் அல்லாஹ்? அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான்? மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அல்லாஹ்வின் பயத்தினால் அது நடுங்கி பிளந்து